ஹலோ கைஸ், ஒரு மிடில் கிளாஸ் லைஃப்பில் இருக்கிறவங்க ஒரு சொந்த வீட்டுக்காக எல்லோரும் எப்படி கஷ்டப்படுவாங்கன்றத அவ்வளோ எமோஷ்னலாகவும் அவங்களாவே இருந்து வாழ்ந்து காட்டியிருக்கிற ஒரு மூவியை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க, மூவியில் சரத்குமாரோட ஒய்ஃப் வந்து ரொம்பவே லவ்விங்கான கேரிங்கான கேரக்டர், ரொம்பவே ஹஸ்பண்டுக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு கேரக்டராகவும் இருக்காங்க. அண்ட் 2 பசங்களும் இருக்காங்க. நம்ம பிரபுவும் ஆர்த்தியும் அவங்க 2 பசங்க. பிரபு படிக்கிறதுல கொஞ்சம் வீக்காக இருந்தாலுமே ரொம்ப ஹெல்ப்பிங்கான கேரக்டர் தான். அவங்க பொண்ணு ஆர்த்தி செம்ம ப்ரில்லியண்ட்டான பொண்ணு. வீட்டில் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் செம்ம ஹெல்ப்பிங்காகவும் அவங்கள ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்கிற ஒரு கேரக்டர். அதுக்கப்புறம் நம்ம சரத்குமார் நிறைய வீடை பார்ப்பாரு. ஒரு 10 இயர்ஸாகவே அவங்க வீடை ஹண்ட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. பட் அவங்களுக்கு இன்னுமே ப்ராப்பராக வீடு கிடைக்காது. பிகாஸ் ஏன்னா அவங்கக்கிட்ட போதுமான அளவுக்கு பணம் இல்லை. 15 லட்சத்துக்கு அவங்கக்கிட்ட ஒரு 8 லட்சம் தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்க பொண்ணு ஆரத்தி ஒரு செம்ம ப்ரில்லியண்ட்டான ஒரு ஐடியா கொடுப்பாங்க. அப்போ நம்ம சரத்குமாருக்கும் நல்ல கான்ஃபிடென்ஸ் வரும். ஆனால் அதுக்கப்புறம் நம்ம பாபுவோட ஸ்கூலுக்கு பாபு நல்லா படிக்கணுன்றதுக்காக பாபுவோட அப்பா அவரை ஒரு நல்ல ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்த்துருப்பாங்க. ஆனால் பாபு எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஃபெயில் ஆனதுனால அவங்க பிரின்ஸிபல் கூப்பிட்டு அவங்கள ரொம்பவே திட்டி விட்ருவாங்க. ஆனால் பாபுவோட அப்பா அவங்கக்கிட்ட கையில் காலில் விழுந்து அங்கே படிக்க வைப்பாங்க. அங்கே தான் பாபுவுக்கு இதே மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது. ஒரு பொண்ணை பார்ப்பாங்க. அந்த பொண்ணும் ரொம்ப கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலின்னு தான் வைப்பாங்க. அப்படி அங்கே பாபுவும் அவரும் ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம படிக்கணுன்னா டியூஷன் போகிறது தான் வழின்னு சொல்லி பாபு சொல்லுவாங்க. அதனால அவங்க அப்பாவும் தான் பிளான்லேருந்து கொஞ்சம் பணம் எடுத்து பாபுவுக்கு எஜுகேஷனுக்காக கொடுக்குறாங்க. ஸோ இதனால் பாபுவும் அந்த பொண்ணு லக்ஷ்மியும் கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறாங்க. ரொம்பவே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறாங்க. பாபுவுக்கும் லக்ஷ்மியும் ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்கப்புறம் பாபுவுக்கு ஃபைனல் எக்ஸாம்ஸும் வர ஆரம்பிக்குது. பாபு ரொம்பவே கஷ்டப்பட்டு படிக்கிறாரு. ஆனால் கூட அவரால் எக்ஸாம்ஸ் அவர் நினச்ச மாதிரி அட்டென்ட் பண்ண முடியல. எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு எல்லோரும் ஃப்ரீயாக ஜாலியாக இருக்க, பாபுவுக்கு மட்டும் ரொம்பவே ஃபீலிங்காக இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு நாள் பாபுவை லக்ஷ்மி கூப்பிட்டுட்டு சொல்கிறாங்க, நம்மளோட ரிசல்ட்ஸ் வந்துடுச்சு, வாங்க ரிசல்ட் பார்க்க போகலான்னு சொல்கிறாங்க. பாபுவும் ஓகே சரின்ட்டு லக்ஷ்மியோடு சேர்ந்து ரிசல்ட் பார்க்க போகிறாங்க. அதில் பாபுவுக்கு பாஸ் பண்ணியிருக்காரு. பட் ரொம்பவே குறைஞ்ச மார்க்கு தான் எடுத்திருக்காரு. ரொம்பவே கம்மியான மார்க்கு தான் எடுத்திருக்காங்க. ஜஸ்ட் ஒரு பாஸ் மார்க் மட்டும்தான் எடுத்திருக்காங்க. இதை நினச்சிட்டு பாபுவுக்கு ரொம்பவே ஃபீலிங்காக இருக்குது. 1200க்கு வெறும் 497 மார்க்ஸ் தான் எடுத்திருக்காங்க. ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. தான் அப்பாவுக்கு ஒரு பட்ஜெட் பிளான் இருக்குது, அதுலேயும் நம்ம இவ்வளோ டியூஷனும் போய் இவ்வளோ இதாகிட்டோமே ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் லக்ஷ்மியோட மார்க் பார்க்கும்போது லக்ஷ்மி ஃபெயில் ஆகிடுறாங்க. அப்போ பாபு அதையும் ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் பாபுவோட அப்பா வீட்டுக்கு அன்றைக்கி ரொம்பவே ஹாப்பியாக வர்றாரு. பிகாஸ் அவங்களோட கனவு பிளானான 15 லட்சத்தை சேர்த்துட்டேன்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. புரோக்கர்கிட்ட பணம் கொடுக்கலான்ட்டு வீட்டில் ஜாலியாக பேச வராங்க. அப்போ தான் பாபுவுக்கு மார்க்கு கம்மின்னு அவங்க அம்மா சொல்கிறத பாபுவோட அப்பா ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும்போது எஜுகேஷன் தான் இம்பார்ட்டன்ட்னு நினச்ச பாபுவோட அப்பா தான் பணத்தை எடுத்துகிட்டு காலேஜில் சேர்க்கணும்னு முடிவு பண்ணுறாரு. நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம்.